ஹலோ சினிஃபைல்ஸ் வாங்க பேசலாம், பழகலாம் சினிமா. ஸோ இன்னைக்கு என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை வரலாறுங்க. "என்னடா படத்த பத்தி பேசுறத விட்டு வாழ்க்கை வரலாறுலாம் பேசுறியா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மூவி. ஸோ மறுபடியும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மூவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. ஏன்னா நமக்கு அப்பப்போ மோட்டிவேஷனல் இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது எனக்கு சொல்றேன். ஏன்னா அப்பதான் நான் கொஞ்சமாவது மோட்டிவேட்டா இருப்பேன். அதனால தான் மோட்டிவேஷனல் மூவியா பார்க்குறேன். ஸோ இந்த மோட்டிவேஷனல் மூவி நல்லா இருக்க மூவி. நல்லா இருக்கிறத நம்ம எப்படி மிஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன். அதாவது ஜார்ஜ் எட்வர்ட் ஃபோர்மேன் அப்படின்ற ஒரு மனுஷனோட வாழ்க்கை வரலாறுங்க. அவர் எப்படி வாழ்ந்தாரு? என்னன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ தம்ப்நெயில் பார்த்தப்பயே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சண்ட படம். எஸ், பாக்ஸிங் மூவி. ஸோ பாக்ஸிங் மூவி மீன்ஸ் இவர் ஒரு பாக்ஸர். அவரோட படம் தான். அவரோட கதை. ஸோ அவர் எப்படி பாக்ஸர் ஆகுறாரு? நடுவுல அவர் லைஃப் எப்படி மாறுது? திரும்ப அவர் என்னவா மாறுறாரு? அப்படின்னு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, Netflixல அவைலபிளா இருக்கு. இந்தியாவுக்கு தேவையான ஒரு 4 லாங்குவேஜ்ல இருக்கு. விச் மீன்ஸ் இந்தியாவுக்கு தேவையான 4 லாங்குவேஜ்னா, அதாவது இந்தியால பேசப்படுற ஒரு 4 லாங்குவேஜ். அ தெரிஞ்ச 4 லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு, அ தெலுங்குல இருக்கு, ஃபைனலா தமிழ்ல இருக்கு. ஸோ இந்த 4 லாங்குவேஜ்ல இருக்கு. இது போக மத்த லாங்குவேஜஸ்ல அது ஸ்பானிஷ் அந்த மாரிலாம் இருக்கு. ஃப்ரெஞ்ச்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் சரியா பார்க்கல. ஸோ மோஸ்ட்லி இந்த 4 லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். யார் வேணா பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப நல்ல படங்க. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு என்னைக்குமே நம்மளையும் சின்னதா மோட்டிவேட் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணும். கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ என்னைக்குமே ஒரு மத்த மத்த மூவிஸ்லாம் பார்க்கும்போது அப்பப்போ மோட்டிவேஷனல் ஏத்திக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும், எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம லைஃப்பும் கொஞ்சம் குரோ ஆகுறக்கு, அது ஒரு சின்ன இதா இருக்கும், எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே வளவளன்னு பேசாம, போதும் இதுவரைக்கும் பேசினதே போதும், படத்துக்குள்ள போயிரலாம். ஸோ ஜார்ஜ் ஃபோர்மேன் அவரோட ரியல் ஸ்டோரியும் இதுதான். நான் அவரோட ஸ்டோரியும் படிச்சேன். ஸோ மோஸ்ட்லி மூவில இருக்கிறது தான் அவரோட ரியல் ஸ்டோரி. அப்படியே தான் எடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அ ஜார்ஜ் ஃபோர்மேன் கூட பொறந்தவங்க மொத்தம் 4 பேரு. ஃபோர்மேனோட சேர்த்து 5 பேரு. ஸோ ஒரு அம்மா மட்டும் தான். இவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலினா எப்படின்னா, ஒரு ஒரு சாண்ட்விச் வாங்குனா, அந்த சாண்ட்விச்ச 4ஆ போட்டு அந்த சாண்ட்விச்ச 4ஆ பிரிச்சு, அ அவங்க சிப்லிங்ஸ் எல்லாம் சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிடணும். ஃபோர்மேன் சிப்லிங்ஸ் எல்லாருமே. ஸோ ஃபேமிலி ரொம்ப ரிலிஜியஸான ஃபேமிலி. அந்த சாப்பாடு அந்த பர்கர் பீஸ் கிடைக்குதுனாலே, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடணும் அப்டின்னா, ஆனா ஃபோர்மேன்னால அப்படி அவருக்கு சின்னதுலேருந்தே கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இருக்காது. ஏன்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில. அ அந்த அளவுக்கு அதான் சொல்றேன்ல, ஒரு பர்கர் பீஸே 4ஆ போட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் பர்கர்ன்னு கிடையாது. ஸோ அப்படி இருக்கையில, அவருக்கு அந்த பெருசா கடவுள் நம்பிக்கையே இருக்காது. இப்படி இருக்க ஒரு மனுஷன் தான் ஃபோர்மன். ம். ஸோ இவரு வந்து எப்புட்ன்னா, இவருக்கு ஒரே பழக்கம் என்னன்னா, பயங்கரமா கோவப்படுவாரு. கோவம் வந்தா அடிச்சுருவாரு. சண்ட போடுவாரு. சண்டன்னா பெரிய சண்டைலாம் போட மாட்டாரு. இவரு ஒரு பஞ்ச் விட்டாலுமே, அடுத்து அவனால பேச முடியாத அளவுக்கு ஆக்கிருவாரு. ஸோ நல்ல ஒரு அ பஞ்சத்துல இருக்கவரு தான். சாப்பாடுக்கே கஷ்டம் தான். ஆனாலும் ரொம்ப இதா இருக்கிறவங்க. ஸோ இவரு பொறக்கிறது, வளர்க்கிறது எல்லாமே அமெரிக்கா தான். பட் இவங்களோட நேட்டிவ் என்னன்னா ஆஃப்ரிக்கன்ஸ் தான். ஸோ இது இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் டூ அமெரிக்கா, இந்த ரேசிசம் ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் இவருக்குமே இருக்கும். இவங்களுக்குமே நடக்கும். ஸோ இதெல்லாமே மூவில அடுத்தடுத்து அப்படியே வரும். ஸோ அப்படியே கட் பண்ணா ஸ்கூலுக்கு போவாரு. ஸ்கூல் ஸ்டடீஸ்ல அவரு வந்து பெருசா எந்த ஸ்கூல்லயும் இருக்க மாட்டாரு. ஏன்னா இவரோட கோவம் தான் இவருக்கு பெரிய மைனஸாவே இருக்கும். எங்க போனாலும் சண்ட போட்டுருவாரு. ஸோ சண்ட போடாம இருன்னு சொல்லும்போதும், பட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப கலாய்ப்பாங்க. ஏன்னா இவரோட ஷூ ஓட்டையா இருக்கும். ஸோ ஷூ இதா இருக்கிறனால, ஸ்டாஃப்ஸே இவர நிராகரிப்பாங்க. என்னன்னா ஏதாவது படிக்கிறதுக்கோ, வாசிக்கிறதுக்கோ எழுப்புனா கூட, இவரு கை தூக்குனா, இவரோட டாப் டூ பாட்டம் பார்ப்பாங்க. எதுவுமே சரி இருக்காது. ஷூ கிழிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவர ஒரு மாரி அந்த இடத்துலலாம் ஒதுக்குவாங்க. பட் அந்த இடத்துலலாம் அவருக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் கோவம் தான் பெருசா இருக்கும். ஸோ ஸ்கூல் ஸ்டடீஸ் பெருசா இதா இருக்காது. அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு பார்த்தா பெரிய ஆள் ஆயிருவாரு. பெரிய ஆளானா திருடுவாரு. ஸோ திருடும்போது என்ன ஆகும்னா, போலீஸ்ட்ட மாட்டுவாரு. போலீஸ்ட்ட மாட்டி போலீஸ்ட்ட இருந்து தப்பிப்பாரு. தப்பிச்சு அவருக்கு லைஃபே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஸோ அப்பதான் ஒரு ஃபெடரல் ஃபவுண்டேஷன்ல அ ஒரு ஆஃபர் ஒண்ணு பண்ணுவாங்க. என்னன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு கவர்ன்மென்ட் ஃபவுண்டேஷன் மாரி தாங்க. அ என்னன்னா, ஜாப் கார்ப்ஸ்ன்னு அந்த ஃபவுண்டேஷன் நேமு. ஸோ அவங்க வந்து இந்த மாரி யங்கா இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு
படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, அவங்களுக்கு வேலை சொல்லிக் குடுத்து, வேலை செய்ய வச்சு, சம்பளமும் குடுத்து, பிளஸ் சாப்பாடும் போடுவாங்க. இத பார்த்ததும் அவருக்கு சாப்பாடு தராங்க. 3 நேர சாப்பாடு தராங்க. வேலையும் அவங்களே சொல்லித் தராங்க. சம்பளமும் குடுக்குறாங்க அப்படிங்கையில, நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாங்க. "சரி நீ போ. அ என்ன பார்க்காம இருக்க முடியலன்னு திரும்ப வந்துராத" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு, அ அங்க ஒரு ஃப்ரெண்ட புடிப்பாரு. ஸோ அவங்க அம்மா வந்து அவருக்காக ஒரு அழகான ஷூ குடுத்துருப்பாங்க. அந்த ஷூவ அங்க இருக்க இன்னொருத்தர் திருடிருவாரு. திருடி அவரு போட்டிருப்பாரு. அவரு அது வந்து பார்த்ததும் இவரு தான் ரொம்ப கோவக்காரராச்சே. இவருக்கு ரொம்ப கோவம் வந்ததும் அவரு கூட போய் சண்ட போடுவாரு. சண்ட போடும்போது அங்க இருக்க ஒரு ஆஃபீசர் என்ன பண்ணுவாருன்னா, "இல்ல ஃபோர்மேன் எனக்கு 2டே வழி தான் இருக்கு. ஒண்ணு உன்ன நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும். இல்லன்னா நான் உன்ன உங்க வீட்டுக்கு அனுப்பணும்." அதாவது ஜாப் கார்ப்ஸ பொறுத்தவரைக்கும் சண்ட போடக்கூடாது. ஆல்கஹால் பழக்கம் இருக்கக்கூடாது. இந்த மாரி ஒரு சின்ன, சின்ன ஒரு மேஜர் ரூல். அதாவது ஒழுங்கா இருக்கிறதுக்கான என்னென்ன ரூல்லாம் இருக்குமோ, அந்த ரூல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ, அதில சண்டை போடுறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கையில நம்ம ஃபோர்மேன் என்ன பண்ணுவாருன்னா, ஷூவ திருடினவர அடிக்க போம்போது, அவரு ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிருவாரு. இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரே குத்துல கதவ உடைச்சு லாக்க ஓப்பன் பண்ணி, அவர வந்து தலைகீழா ஜன்னல் வழியா தூக்கி போட பாப்பாரு. அப்போ வந்து அந்த ஆஃபீசர் தடுக்கலன்னா, அவரு போட்டிருப்பாரு கீழயே. ஷூவ புடுங்கிட்டு போட்டுருவாரு. ஸோ, அவரு சொல்லுவாரு, "இந்த மாரி என் ஷூவ எடுத்துட்டான். அதனால தான் என் கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க அம்மா வாங்கி குடுத்த ஷூ" அப்படின்னு. சரி, எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு ஜெயிலுக்கு, இல்லன்னா வீட்டுக்கு தான் அனுப்பணும் அப்டிங்கிறேன். என்னால வீட்டுக்கு போக முடியாது. அப்டின்னு அவரு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அவரு அவரு ஒரு ஜிம் வச்சிருப்பாரு. அந்த ஜிம்முக்கு கூட்டு போவாரு. "ஸோ உனக்கு பாக்ஸிங் தெரியுமா?" அப்டின்னு கேட்பாரு. 2, 3 தடவ நான் தெருவுல சண்ட போட்டுருக்கேன் அப்டிங்கையில, பாக்ஸிங் சண்ட கிடையாது. அது ஒரு ஸ்போர்ட் அப்டின்னு அவரு தான் சொல்லுவாரு. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, உன்னோட திறமை எப்டி இருக்கு அப்டின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு, இவருக்கு அந்த க்ளவ் எல்லாம் மாட்டி, ஃபுல்லா இதெல்லாம் பண்ணி இவர ரிங்குக்குள்ள அனுப்புவாரு. அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட. அவருக்கு ஒரு 6 மாசம் தான் ட்ரெய்னிங் குடுத்துருப்பாங்க. ஸோ அவருக்கு அனுப்புவாரு. அனுப்பும்போது என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஃபோர்மேனுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல. ரூல்ஸ் எப்படி? என்ன விளையாடணும்? அதோட இது என்ன? எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அவரு என்ன பண்ணுவாருன்னா, எப்பயும் போல இது பண்றதுக்காக இப்படி அடிக்கலாம் போவாரு. பட் அவரு கொஞ்சம் 6 மாசம் ட்ரெய்னிங் எடுத்ததுனால, அந்த மூவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நகுந்து விளையாடுவாரு. ஸோ விளையாடும்போது என்ன ஆகும்னா, ஃபோர்மேன அடிச்சுருவாரு. அடிச்சதும் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே, "வெளிய வந்துரு. ரிங்க விட்டு வெளிய வந்துரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்பவுமே ஒரு மாரி இதாக ஆரம்பிச்சுரும். ஸோ, அவரு மனசுல அப்போ ஒண்ணு இதாகும். இப்ப சிரிக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு என்ன பார்த்து கத்தணும். ஒரு மாரி இது பண்ணணுன்ற மாரி மைண்ட்ல எடுத்துக்குவாரு. பட் அது பெருசா காட்ட மாட்டாங்க. ஆனா, அவங்க எல்லாரும் சிரிக்கிறது அவருக்கு ஒரு மாரி இருக்கும். ஸோ, வெளிய வந்து சொல்லுவாரு, "எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு எவ்வளவு திறமை இருக்கு? என்ன ஏதுன்னு பார்க்கறக்கு தான் கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, வேகமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்ட்டு போவாரு. போகும்போது அங்க ஒரு பஞ்சிங் பேக் இருக்கும். ஒரே குத்து விடுவாரு. பஞ்சிங் பேக் பிச்சுக்கிட்டு விழுந்துரும். எல்லாருமே சிரிச்சாங்க. அத்தன பேரும் வாய மூடிருவாங்க. ஸோ ஃபோர்மேனோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, அவரோட ஒரு பஞ்ச் தான். பஞ்ச் அவர்ட்ட வாங்குனா, ரொம்ப மோசமான லெவலுக்கு தான் விழுகுன்றது, அந்த இடத்துல அந்த ரிங்க சுத்தி பக்கத்துல இருந்த அத்தன பேத்துக்குமே தெளிவா தெரியும். இப்போ ஃபோர்மேனுக்கு மூவ்ஸ் மட்டும் தான் தெரியாது. ஸோ பிளாக் தெரியாது. மூவ்ஸும், பிளாக்கும் மட்டும் தெரிஞ்சா, அவரு பாக்ஸிங்ல எங்கேயோ வருவாருன்றது, அந்த கோச்சுக்கு, அந்த ஆஃபீசருக்கு நல்லா தெரிஞ்சிரும். ஸோ அவரு தான் திரும்ப போய் சொல்லுவாரு. அ இங்க இப்ப நீ ஒருத்தன்ட்ட அடி வாங்குனியே, அவனும் 6 மாசத்துக்கு முன்னாடி உன்ன மாரியே எதுவும் தெரியாம இருந்தான். அவனுக்கு நான் ட்ரெய்னிங் குடுத்தனால இந்த மாரி ஆயிட்டான்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, படிப்படியா ட்ரெய்னிங் குடுப்பாரு. ட்ரெய்னிங் குடுக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஹெவிவெயிட் சாம்பியன் பெல்ட் மேட்ச் நடக்கும். ஸோ, அந்த ஹெவிவெயிட் சாம்பியன் பெல்ட் மேட்ச் நடக்கிறது எப்படின்னா, நம்ம ஃபோர்மன் ட்ரெய்னிங்லாம் பயங்கரமா எடுத்துக்க ஆரம்பிப்பாரு. எடுத்துக்க ஆரம்பிக்கும்போது, அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ், பாக்ஸிங் நியூஸ்லாம் படிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ, படிக்கும்போது அப்ப கரண்ட்ல ஜாய் ஃப்ரைசர் அப்புட்ன்னு ஒருத்தரு தான் ஹெவிவெயிட் சாம்பியனா இருப்பாரு. ஸோ, அ எல்லாத்துக்குமே பாக்ஸிங்ல தெரிஞ்ச நெறையா பேத்துக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கங்க. நமக்கு அதிகமா தெரிஞ்ச பேரு முகமது அலி அப்படின்ற ஒருத்தர் நேம் மட்டும் தான் தெரியும். பயங்கரமான பாக்ஸர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுருப்போம். ஸோ அவர அடிச்சு ஜெயிச்சவர் தான் இந்த ஜாய் ஃப்ரைசர்ன்றவரு. அவர அடிச்சு தான் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட்ட ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அந்த நியூஸ் பார்க்கும்போது ஜாய் ஃப்ரைசர் வந்து ரொம்ப இந்த ஒரு ஹெவிவெயிட் சாம்பியன் பெல்ட்டெல்லாம் ஜெயிச்சா எப்படி ஸ்பான்சர்லாம் வந்துருவாங்க. வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், பெரிய லைஃபோ செட்டிலா மாறலாம். ஸ்போர்ட்ஸ் வந்து என்னதான் அது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலும், அடுத்து அது நம்மள காப்பாத்தும். வேற ஒரு விதத்துல கூட்டிட்டும் போகும். ஸோ அந்த மாரி தான் ஒரு அ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்தவர் தான் ஃபோர்மேன். ஸோ அப்ப அவருக்கு அத பார்க்கும்போது என்ன தோணும்? நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம லைஃப்
லைஃப்பும் மாறலாம், நம்ம குடும்பத்த மாத்தலாம் அப்படின்ற மாரி அவருக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ, அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, அத காட்டுவாரு. நான் இந்த மாரி வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட்ட நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கையில, அப்ப அவங்க கோச் சொல்லுவாரு, "ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இயர் வர ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ, ஒலிம்பிக்ஸ ஜெயிப்போம். அதுக்கு அடுத்து படிப்படியா போவோம். எடுத்ததுமே போய் ஹெவி வெயிட்ல ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து சின்ன சின்னதா இது பண்ணிட்டு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணா ஃபோர்மேனுக்கு தோல்வின்றதே ஒண்ணு கிடையாம நாக் அவுட்ல ஜெயிச்சுட்டு வருவாருங்க. அப்பா! வேற லெவல்ல இருக்கும். அ இது வந்து இப்படி நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவரோட ஸ்டோரியும் நான் படிச்சதுனால எனக்கு தெரிஞ்சது. அவரு வந்து எங்கேயுமே தோக்க மாட்டாரு. ஸோ மூவில இந்த இது வந்து பெருசா இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த சினிமா ஒரு இது இருக்கும் தெரியுங்களா? ஒரு கமர்ஷியல் ஃபேக்ட்ஸ் இருக்கும், எலிமெண்ட் இருக்கும்ல. அந்த மாரிலாம் அந்த ஃபைட் எல்லாம் எதுவுமே பெருசா காட்ட மாட்டாங்க. ஸோ ஃபோர்மேன் கூட சண்ட போடுற எல்லாருமே தோத்துக்கிட்டே வருவாங்க. ஜாய் ஃப்ரைசர் கூட சண்ட வரும். அதாவது ஒலிம்பிக்ஸை ஜெயிப்பாரு. அடுத்து ஜாய் ஃப்ரைசர் கூட சண்ட வரும். ஒலிம்பிக்ஸ்லாம் ஜெயிச்சதுமே என்ன ஆகும்னா, ஜோ இது ஃபோர்மன் கையில அமெரிக்கன் ஃபிளாக் குடுப்பாங்க. அத அவரு ஆட்டுவாரு. ஆட்டும்போது என்ன ஆகும்னா, அ பத்திரிக்கை தானே, அ பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்கும்போது எப்படி வேணா எழுதுவாங்க. ஸோ வந்து அ அமெரிக்காவே ஜெயிச்ச மாரி அங்க இது பண்ணுவாங்க. பட் இவரு ஒரு ஆஃப்ரிக்கன். அமெரிக்கன்ஸ் எப்படி இவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த ரேசிசம் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாரிலாம் இருக்கறதுனால இவருக்கும் அங்க வெளியில போனா எல்லாம் கொஞ்சம் ஒரு மாரி பேசுறது, பண்றது அப்படிலாம். ஃபோர்மேன் நல்லவருன்றது இவரு வந்து சும்மா போற இடத்துல மத்தவங்ககிட்டலாம் சொல்லுவாரு. ஆ இருந்தாலும் இது பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு ஹீரோயின் பார்ப்பாரு. ஸோ அந்த ஹீரோயின் பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு புடிச்சிரும். அதாவது இவருக்கு வந்து 2 மனைவிகள் ரியல் வாழ்க்கையில. ஸோ இது வந்து மூவில வந்து அவரு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்கள பார்ப்பாங்க. அப்புறம் ஒலிம்பிக்ஸ் ஜெயிச்சதும் ஹெவி சாம்பியன்ஷிப் பெல்ட்டுக்கு சண்டை போட்டுருப்பாரு. அந்த டைம்ல இவங்களுக்கு கல்யாணமும் ஆகும். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பொறந்துரும். பொறந்ததுக்கப்புறம் இவரு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஜோ ஃப்ரைசர் கூட சண்டை நடக்குங்க. 2டே ரவுண்டு தாங்க. 2டே ரவுண்ட்ல ஜோ ஃப்ரைசர முடிச்சுருவாரு. யாரு? முகமது அலிய அடிச்சு ஜெயிச்சவரு ஜோ ஃப்ரைசர். ஜோ ஃப்ரைசர அடிக்கிறாரு 2வது ரவுண்ட்ல. மொத ரவுண்ட் பெல் அடிச்சுருவாங்க. 2வது மொத ரவுண்ட்லயே பயங்கரமா ஜோ ஃப்ரைசர் அடி வாங்குவாரு இவருகிட்ட ஃபோர்மன் கிட்ட. 2வது ரவுண்ட்ல ஃபோர்மன் முடிச்சுருவாரு. இந்த 1 மொத ரவுண்ட், 2வது ரவுண்ட் நம்ம எங்கேயோ பார்த்த மாரி இருக்குல்ல. எஸ். சர்பட்டா பரம்பரையில நம்ம இத பார்த்திருப்போம். 2டே ரவுண்ட்ல யார் அடிப்பாங்க? ரோஸ் அவரு அடிப்பாருங்களா? ஸோ அதே மாரி தான் இங்க ஃபோர்மன் வந்து 2டே ரவுண்டுல ஜாய் ஃப்ரைசர அதாவது வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் பெல்ட் வச்சிருக்கிறவர, அதாவது சாம்பியனையே 2டே ரவுண்ட்ல முடிச்சுருவாருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஸோ அவர் லைஃபே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அவரு நெனைக்கிற மாரி நெறைய அமௌண்ட் வரும். அந்த ஜாப் கார்ப்ஸ் போறார்ல, அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொன்னேன்ல, அவரு ஃப்ரெண்டு த்ரூ அவுட்டா இவரு கூடவே வந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்ன என் பணத்துக்கெல்லாம் இதா மேனேஜரா மாத்துறேன் அப்படிங்கையில, அவரு வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ இது வந்து சாலிடான லைஃப் டைம் வர்ற ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாரி அவரோட பணத்த எல்லாம் இவர்ட்ட நம்பி குடுத்திருப்பாரு. ஸோ இவரு இந்த பக்கம் கார் வாங்குவாரு, வீடு வாங்குவாரு, ஃபேமிலி இதே ஒரு வேற மாரி மாத்துவாரு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, நான் தான் சொன்னேன்ல, கிழிஞ்ச ஷூ போடுறவங்க, ஒரு பன்னோ, ஒரு பர்கரோ கிடைச்சதுன்னா, அத வெட்டி 4 பேர் பாதி பாதியா சாப்பிட்டு அவங்க பசிய தீர்த்துக்கிறவங்க. அந்த மாரி இருக்க குடும்பத்தோட வாழ்க்கையவே வேற மாரி மாத்துவாருங்க. ஜோ ஃபோ அ இது சாரி ஜோங்கிறேன். ஃபோர்மன். அ ஜார்ஜ் ஃபோர்மன் வந்து அவங்க லைஃப்பயே வேற மாரி மாத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பொறக்கும். ஸோ இது என்ன சொல்றது? இந்த பணம் வருது, தன் லைஃப்பே வேற மாரி மாறுது அப்படிங்கையில, அ யா நம்மளோட ஒரு மனிதனின் ஒரு குரங்கு புத்தின்னு ஒண்ணு சொல்லுவோம் தெரியுங்களா? ஸோ அது எப்படி தடுமாறுமோ, அதே மாரி ஃபோர்மேனுக்கும் தடுமாறும். ஸோ வேற ஒரு அஃபேர் ஒண்ணு வைப்பாரு. வச்சது அவங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டிவோர்ஸ் ஆகுற மாரி ஆகும். அ இதுக்கு அடுத்து தான் ஜோ ஃப்ரைசர அடிச்சு ஜெயிச்சதுனால, இவன் பெரிய ஆள் ஆயிற மாட்டான் அப்படின்னு முகமது அலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட சொல்றதும், மீடியால சொல்றதும், ரிப்போர்ட்ல சொல்றதும் இந்த மாரி இருக்கும். இவனையெல்லாம் நான் ஈஸியா அடிச்சுருவேன், பண்ணிருவேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபோர்மேன் பார்த்துட்டு இருப்பாரு. டிவிலயும் மத்த இடத்துலயும் பார்ப்பாரு. அவருக்கு ரொம்பவுமே கோவமா இருக்கும். சரி, நான் எதுவுமே பெருசா முகமது அலி ரொம்ப பயங்கரமா பேசுவாரு. ஆனா, ஃபோர்மேன் எதுவுமே பேச மாட்டாரு. அ எல்லாரும் எப்படின்னா, இது பயங்கரமான ஒரு இதா இருக்குங்க. முகமது அலிக்கும், ஃபோர்மேனுக்கும் நடக்கிறது. நான் தான் சொன்னேன்ல, இது வந்து முகமது அலி மேல பாக்ஸர்ஸ்க்கெல்லாம் நெறையவே ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்க. அவரோட வாழ்க்கை வரலாற படிச்சதுனாலயும் நான் இது சொல்றேன். ஸோ இந்த மாரிலாம் நடந்திருக்கு.
யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல. ஒரு யங்ஸ்டரா நான் இருக்கிறேன்னா, நாளைக்கு அதாவது நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இன்னைக்கு நான் ஒரு யங்ஸ்டர்னா, இன்னைக்கு நான் வாய் விடுவேன். ஏன்னா இருக்கிற ஒரு ஃபீல்டுல நான் பெரிய ஆள்னா, நான் என்ன வேணா பேசுவேங்க. நாளைக்கு அடுத்து பின்னாடி பார்க்கும்போது, நான் பல பேத்துக்கு ரோல் மாடலா இருக்கலாம். ஏன்னா, நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்றது பெருசா தெரியல. என்னைக்குமே சாதிக்கிற ஒருத்தனோட சாதனைகள் மட்டும் தான் வெளிய தெரியுமே தவிர, அவன் அதுக்கு முன்னாடி பண்ண சின்ன சின்ன தப்போ, விஷயமோ பெருசா தெரியாது. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்லல. பட் இதுதான் ரியாலிட்டி நிதர்சனம் என்னவோ அதுதான் உண்மை. அதான் நானும் சொல்றேன். ஸோ முகமது அலியும் யங் ஏஜ்ல இருக்கும்போது ஆப்போனன்ட்டா இருக்கிறவங்க ரொம்ப கிண்டல் பண்றது, இது பண்றது, இது பண்ணுவாரு. பட் ஜார்ஜ் ஃபோர்மன் வந்து எதுவுமே பேச மாட்டாரு. ரிங்ல வச்சு பார்த்துக்கலான்ற அவரோட பார்வையிலே தெரியும். ரிங்ல வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் ஒண்ணா இருக்கும். ஸோ முகமது அலிய கொல்லணும் அப்படின்ட்டு தான் உள்ளே போவாரு. அடுத்து அ இவரு உள்ள போவாரு. ரிங்குக்குள்ள போவாரு. முகமது அலி கூட மட்டும் தான் ஃபோர்மனோட ரவுண்ட்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதிகரிக்கும், அதிகரிக்கும், அதிகரிக்கும். அ கிட்டத்தட்ட 10 ரவுண்டு போவாங்கங்க. முகமது அலி கூட மட்டும் தான் அதிக ரவுண்டு போக ஆரம்பிப்பாங்க. ஒரு 7, 8 ரவுண்டு பக்கம் போகும்போது, ஜார்ஜ் ஃபோர்மன் அடி அடின்னு அடிப்பாரு. ரோப் டோப் மெத்தட் அப்டின்னு ஒண்ணு இருக்கும் பாக்ஸிங்ல. ஸோ, அத தான் முகமது அலி அ ஃபாலோ பண்ணுவாரு ரிங்குக்குள்ள. ரோப் டோப் மெத்தட்னா, முன்னாடி போயி அவன் கூட மூவ்ஸ் பண்ணி, 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 பண்ணி ஆப்பனன்ட் வந்து ரோப்போட ஒட்டிருவாங்க. ரோப்போட ஒட்டும்போது, ரோப் கிட்ட போயி அவன் எவ்வளோ ட்ரை பண்ணும்போது, ரோப்ல இப்படியே சாஞ்சு பின்னாடி போயிருவாங்க. பின்னாடி போகும்போது, இவன் கைய ரொம்ப ஃபோர்ஸா இது பண்ணும்போது, சில அடிகள் விழுகும், சில அடிகள் விழாமயும் போகும். அது அப்படி வீசிக்கிட்டே எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? அவரு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சுருவாரு. ரொம்ப டயர்ட் ஆயிருவாரு. முகமது அலி ஆனாலும் முகமது அலியும் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளோ நேரம் அடிக்க மாட்டாரு. அந்த ஒரு 7வது ரவுண்ட், 8வது ரவுண்ட் போகும்போதுக்கு அப்புறம் தான் முகமது அலி அடிக்க ஆரம்பிப்பாரு. அடிச்சா முகமது அலி அடிக்கிற அடிய இவரு ஆல்ரெடி இருக்கிற டயர்டுக்கும் வாங்கும்போதும் சுத்தமாவே ஜார்ஜ் ஃபோர்மன்னால முடியாது. ஜார்ஜ் ஃபோர்மன் அந்த மேட்ச்ல தோப்பாரு. வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட்ட தோப்பாரு. 73-74ல ஜார்ஜ் ஃபோர்மன் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட்ட ஜெயிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருப்பாரா? அப்டின்னா இருக்கு கதை இன்னும் முடியல. ஸோ அப்படியே போலாம். ஸோ 74ல நடக்கிற அடுத்த மேட்ச்ல முகமது அலி கிட்ட அவரு தோப்பாரு. ஸோ அந்த வருஷம் முகமது அலி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட்ட அடைவாரு. 8 ரவுண்டு 9 ரவுண்டு போகும்போது அங்க ஃபோர்மன்னால டயர்டுல சுத்தமாவே முடியாது. ஏன்னா முகமது அலி ரோப் டோப் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஜார்ஜ் ஃபோர்மன்ட்ட ஜெயிப்பாரு. ரிங்குக்குள்ள சென்டர்ல நின்னு சண்ட போட்டிருந்தா, அ அங்க இருந்தவங்களுக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஃபோர்மன் எவ்வளோ பலசாலியாவும், எவ்வளோ திறமைசாலியாவும் இருந்திருக்காங்கன்னு. ஸோ எந்த அதாவது அவரு இதனால அவர் ஏமாத்தி ஜெயிச்சாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லயும் ட்ரிக்குன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஒரு ட்ரிக்க நீங்க கண்டுபுடிச்சா தான், நீ எப்பேர்ப்பட்ட எதிரியா இருந்தாலும் வீழ்த்த முடியும். இன்னைக்கு அவன் நல்லவன், கெட்டவன்றதெல்லாம் வெளிய. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டா, ஆப்போனன்ட் அவ்வளோதான். அதுல ஜெயிக்கணும். இதுதான் மைண்ட் செட்டு. ஸோ அப்ப எப்படியாவது ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? ஏமாத்தக்கூடாது. ஆனா ட்ரிக் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணலாம். ஸோ ரோப் டோப் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதிலே இருக்கு. அது ரூல்ல இருக்கு. ரோப் டோப் மெத்தடு இல்லன்றது கிடையாது. ரோப்ல போய் சாஞ்சுக்கிட்டு அவங்க அடிப்பாங்க. முகமது அலி அதில ஜெயிப்பாரு. ஸோ 73-74ல அவரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா யார் இருப்பா? ஜார்ஜ் ஃபோர்மன் இருப்பாரு. அதுக்கு அடுத்து நம்ம முகமது அலி அப்பதான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பா மாறுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஜார்ஜ் ஃபோர்மன் தோக்குறாரு. எப்படின்னா 40க்கு 1ன்றதுல தோப்பாரு. எனக்கு 40க்கு 1ன்னு பார்க்கும்போது ஒருத்தரோட ஞாபகம் வந்துச்சுங்க. அ உங்களுக்கும் நான் சொல்லும்போது வருதான்னு தெரியல. பட் யாரோட ஞாபகம் வந்துச்சுன்னா, ரெஸ்டல்மேனியாவோட அண்டர்டேக்கர் ரெக்கார்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு. 19க்கு 1 21க்கு 1 சரியா தெரியலங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம இவருகிட்ட தோப்பார்ல, ப்ராக் லெஸ்னர் கிட்ட தோப்பார் தெரியுங்களா அண்டர்டேக்கர். ஸோ ரெஸ்டல்மேனியால யாருமே தோற்கடிக்கப்பட முடியாத அண்டர்டேக்கர ப்ராக் லெஸ்னர் தோப்பாரு. அது பயங்கரமான ஒரு சண்டையாவும் போகும். அ ஸோ, அந்த மாரி தாங்க எனக்கு ஃபோர்மன் பார்க்கும்போது, எனக்கு அண்டர்டேக்கரே 21க்கு 1 ஃபோர்மன் யோசிச்சு பாருங்க. 40க்கு 1ன்ற அளவு ரேஞ்சுல தோத்துருப்பாரு. அப்ப எப்படி 40மே நாக் அவுட் மேட்சுங்க. ஒரு மேட்ச்லயுமே அவரு அதுக்கு தான் நான் அந்த 10 ரவுண்டு, 8 ரவுண்டுன்றத நான் அழுத்தி சொன்னேன். முகமது அலி கூட 8 ரவுண்டு போச்சு, 7 ரவுண்டு போச்சு, 9 ரவுண்டு போச்சுன்னு நான் அழுத்தி சொன்னதுக்கு காரணம் அதான். நாக் அவுட்ல தோத்துருப்பாரு. நாக் அவுட்ல ஜெயிச்சிருப்பாரு சாரி. ஜார்ஜ் ஃபோர்மன் நாக் அவுட்ல ஜெயிச்சிருப்பாரு. நாக் அவுட்லன்னா 2வது ரவுண்ட்ல முடிக்கிறது, 3வது ரவுண்ட்ல முடிக்கிறது. அதான் சொன்னேன்ல வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஜோ ஃப்ரைசர். அதாவது முன்னாடி முகமது அலிய அடிச்சு ஜெயிச்சவரு ஜோ ஃப்ரைசர். அவர அடிச்சு அவரையே 2வது ரவுண்ட்ல நாக் அவுட் பண்ணி தான் ஜெயிப்பாரு.
ஸோ நாக் அவுட்டுக்கும் மத்த இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு 2 பேர் ரிங்குக்குள்ளேயே நிக்கிறாங்கன்னா, மூஞ்சில அடி விழுந்து பாயிண்ட்ஸ்ல வின் பண்றது நார்மல் மேட்ச். ரவுண்ட்ஸ் அதிகமா போய் முடிக்கிறதும் நார்மல் மேட்ச். நாக் அவுட் மேட்ச்ங்கையில ரவுண்ட்ஸ் கம்மியா பஞ்ச் பண்றதுல அவன் அடுத்து எந்திரிக்கவே கூடாது. 10 கவுண்ட் எண்றாங்கன்னா, அந்த 10 கவுண்ட்டும் எந்திரிக்கவே கூடாது. அப்படி ஜெயிக்கிறது தான் நாக் அவுட் மேட்ச்ன்றது நம்ம பாக்ஸிங்ல ஒண்ணு. ஸோ, இப்படி ஜெயிச்சவர் தான் ஜார்ஜ் ஃபோர்மேன். ஸோ, மொஹம்மது அலிகிட்ட அவரு தோக்குறாரு. தோத்ததுக்கப்புறம் எந்த ஒரு தோத்தவங்களுக்குமே ஒரு இது இருக்கும்ல. அப்படியே ஃபுல்லா எல்லாமே இதாக ஆரம்பிக்கும். அவங்க மிஸ்ஸஸ் கூட டிவோர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா, அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பொறந்திருக்கும். ஸோ, இவர் கைய விட்டு எல்லாமே போற மாரி இருக்கும். ஜார்ஜ் ஃபோர்மன் போய் மறுபடியும் முகமது அலிட்ட மேட்ச் வச்சுக்கலாம், ரீமேட்ச் வச்சுக்கலான்ற மாரி கேட்பாரு. முகமது அலி, அதுக்கு நீ முதல்ல மறுபடியும் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வா. நான் வேணா பார்க்குறேன். இனிமே திரும்ப உன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிம்பாரு. அப்புறம் அடுத்தடுத்து பார்க்கும்போது, ஃபோர்மன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதா இருப்பாரு. அவருக்கு சரியாவே இருக்காது. ஒரு சில மேட்ச் ஜெயிப்பாரு. அ ஒரு சில மேட்ச் ஒரு சில மேட்ச் ஜெயிப்பாரு. பட் பெருசா மேட்ச்சும் ஆட மாட்டாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி வெரி சீரியஸா இருப்பாங்க. என்னன்னா, அவங்க தங்கச்சி பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. ஸோ, அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் சீரியஸா ஆயிரும். கிரிட்டிக்கல் ஆயிரும். ஸோ, குழந்தையும் அம்மாவையும் காப்பாத்துறது கஷ்டம்ன்ற மாரி ஆயிரும். ஸோ, எல்லாரும் பிரேயர் பண்ணலாம் அப்படிங்கையில, பிரேயர் பண்றதா? மறுபடியும் கடவுள தான் நம்புறீங்களா? அப்படின்ற மாரி. தங்கச்சின்னு சொன்னது யாருன்னா, நான் சொன்னேன் தெரியுங்களா? ஜார்ஜ் ஃபோர்மனுக்கு 4 சிப்லிங்ஸ். அதுல மேரின்ற சிஸ்டர் மேல ஜார்ஜ் ஃபோர்மன் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஏன்னா, மேரின்றவங்க எல்லாத்து மேலயும் அன்பா இருப்பாங்க. ஜார்ஜையும் அவங்களுக்கு ரொம்ப புடிக்கும். அதனால ஜார்ஜுக்கு மேரின்றவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ, அவங்களுக்கு தான் இந்த மாரி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கும்போது, எல்லாரும் பிரேயர் பண்ண போவாங்க. நான் தான் சொன்னேன்ல, ஜார்ஜ் ஃபோர்மேனோட ஃபேமிலி ஒரு நல்ல ரிலிஜியஸான ஃபேமிலி. பட் ஃபோர்மேனுக்கு பெருசா ரிலிஜியஸ் மேல நம்பிக்கை இருக்காது. இப்படி இருக்க ஃபோர்மேன் தான் அவங்க தங்கச்சிக்கு ஒண்ணு அப்படிங்கையில, குழந்தையும் இவங்களையும் காப்பாத்து கடவுளே! ஏன் இப்படி பண்ற? நான் உன்ட்ட வந்துட்டேன். நான் வந்து உன்ட்ட கெஞ்சி கேட்கிறேன். நீ என் உயிர எடுத்துக்க. என் குழந்தை உயிர அந்த குழந்தையும் என் தங்கச்சிய எதுவும் பண்ணிறாதன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுவாரு. ஸோ, கடவுள்ட்ட அவர் ஃபர்ஸ்ட் டைம் பிரேயர் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க மூவில. பட் ரியாலிட்டிலயும் அதுதான் உண்ம. அவரு அப்பதான் ஒரு கடவுள் நம்பிக்கை கடவுள் மேல ஒரு மாரி நமக்கு புடிச்சவங்க, வேண்டப்பட்டவங்க நம்மள விட்டு போறாங்கல்ல பர்ஸ்ட் ஆயி அழுக ஆரம்பிப்பாரு. ஸோ, அப்ப என்ன ஆகும்னா, அடுத்த நாள் விடிஞ்சா குழந்தையும், அம்மாவும், தாயும் சேர்ந்து நல்லம் நடுற மாரி வந்துரும். ம். அப்ப உள்ள போவாங்க. போயிட்டு "குழந்தைய பாரு, இது பண்ணு" அப்படிங்கையில, அவங்க மேரி வந்து சொல்லுவாங்க, "அம்மா சொன்னாங்க, நீ எனக்காக பிரேயர் பண்ண" அப்படின்னு. அப்படிங்கையில, அந்த குழந்தைக்கு வந்து அழகா லிட்டில் ஜார்ஜ் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஸோ, ஜார்ஜ் ஃபோர்மேனோட மருமகன் அவரு. அவருக்கு லிட்டில் ஜார்ஜ் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அ அடுத்து இன்னொரு மேட்ச் நடக்கும். மேட்ச் நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃபோர்மேன் வந்து அதுலயும் ரொம்ப டயர்ட் ஆவாரு. மேட்ச்ல தோத்துருவாரு. அவருக்கு ஹார்ட் பீட் அதிகமா அடிக்க ஆரம்பிக்கும். அதிகமா அடிக்க ஆரம்பிக்கும். அதிகமா அடிக்க ஆரம்பிக்கும். தோத்துட்டு உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துட்டு அங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. "இல்ல எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல." பேசிக்கிட்டே இருக்க மயங்கி அப்படியே விழுந்துருவாருங்க. ஹார்ட் பீட் பல்ஸ் ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸ்லோ ஆயிரும்னா லோவே ஆயிரும். அ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அந்த இடத்துல எல்லாரும் அவங்க தூக்கி வச்சு ரொம்ப அந்த இதெல்லாம் பண்ணி சிபிஆர் பண்ணி ஃபோர்மேன டக்குன்னு குளிக்க வைப்பாங்க. ச்சீ குளிக்க வைப்பாங்க முழிக்க வைப்பாங்க. ஜார்ஜ் ஃபோர்மேன முழிக்க வைப்பாங்க. முழிக்க வச்சதுக்கப்புறம், அ அவரு என்ன பண்ணுவாருன்னா, "நான் கடவுள பார்த்துட்டேன். கடவுள் எனக்குள்ள வந்துட்டாரு." அப்படின்னு அப்படியே டோட்டல் சேஞ்சா மாறுவாருங்க. கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாதவர், கடவுள் மேல நம்பிக்கை வந்த மாரி, கடவுள் தான் எனக்கு உயிர குடுத்துருக்காரு. இந்த ஜென்மத்த குடுத்தது அவரு தான். நான் ஆல்ரெடி இறந்துட்டேன். இறந்து பொறந்திருக்கேன் நானு. அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்கணும் அப்படின்னு போய் ஷவர் பண்ணுவாரு. ஷவர் பண்ணிட்டு, என் பாவமெல்லாம் இதோட போயிருச்சு. நான் பண்ணதெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்ஸிங்க அப்பவே குவிட் பண்ணுவாரு. அப்படியே எல்லாமே வேற மாரி இருக்கும். பாக்ஸிங்க ஃபுல்லா குவிட் பண்ணிட்டு நான் ப்ரீச்சர் ஆகப் போறேன். அதாவது நான் போதகர் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போவாருங்க. போயிட்டு அ இந்த கடல் தண்ணீலலாம் பாஸ்டர் கூட சேர்ந்து முங்கி, நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இது பண்ணிருவாரு. ஏன்னா, அவர் லைஃப்ல அவங்க மிஸ்ஸஸும் போயிறாங்க. அவரும் தோத்துருவாரு. ஸோ ஃபேமிலி மட்டும் தான் இருக்கும். அ ஆ என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அங்க ப்ரீச்சர் ஆயி ரொம்ப இது பண்ணுவாரு. ஸோ ப்ரீச்சர் ஆகும்போது அங்க ஒருத்தங்கள சந்திப்பாங்க. அவங்க கூட பழக்கம் ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட அவரு சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாரு. ஸோ அவங்களுக்கு அழகான 2 பசங்க பொறப்பாங்க. அ இப்படி அவரோட லைஃபே வேற மாரி ஒரு மாற ஆரம்பிச்சுரும். அங்க இருக்க ஒரு 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 பழைய சர்ச் ஒண்ணு இருக்கும். அந்த சர்ச்ச எடுத்துட்டு ஒரு தனியா ஓனா ப்ரீச் பண்ண ஆரம்பிப்பாரு. இதுக்கு இடையில அவங்க கோச் வந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏது பண்ணிட்டு இருக்க?" "இல்ல
போதும். நான் பண்ண தப்புக்கெல்லாம் இப்பதான் பாவத்துக்கெல்லாம் எனக்கு இப்பதான் நல்ல வழி கிடைச்சிருக்கு. கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழிய காமிச்சிருக்காரு. இனிமே இதான் என் வழி. நான் கடவுளோட இத நான் எல்லாத்துக்கும் போதிக்க போறேன்." அப்படின்ற மாரி அவரு போயிருவாருங்க. இவங்க கோச்சும் நெறைய தடவ கேட்டு பார்ப்பாரு, முடியாது. அதனால அவரும் போயிறாரு. ஸோ அது கோச் மீன்ஸ் அந்த ஆஃபீசர் ஜாப் கார்ப்ஸ்ல இருப்பார்ல அந்த ஆஃபீசர் தான் கேட்பாரு, முடியாதுன்ற மாரி போயிருவாங்க. சரின்னு இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாரி போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு பல வருஷம் கடந்துரும். கடந்ததுக்கப்புறம் ஃபோர்மேன்ட்ட வந்து ஒரு பாட்டி வந்து, "இவன் என் பேரன். ரொம்ப சண்ட போடுறான், இது பண்றான்" அப்படின்னு பேசும்போது, இவனுக்கு நீங்க கோச் பண்ண முடியுமா? பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் இதெல்லாம் பாக்ஸிங்லாம் விட்டுட்டேன். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். தம்பி கடவுள் உனக்கு நல்ல வழிய காப்பாத்துவாரு அப்படி காட்டுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அந்த இடத்த விட்டு போவாரு. போனா அடுத்த நாள் நியூஸ்ல அந்த பையன் வந்து திருடியோ, ஸ்மக்லிங் பண்ணியோ மாட்டிக்குவான். ஷூட்டிங்ல அவன் இறந்துருவாங்கல்ல. அப்போ ஃபோர்மேனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிரும். இல்ல நேத்து தான் அவன் பாட்டி வந்து என்ட்ட கேட்டாங்க. அவன கோச் பண்ண முடியுமா? ட்ரெயின் பண்ண முடியுமான்னு. ஆனா நான் தான் இது தப்பு பண்ணிட்டேன். இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல ஜார்ஜ் அப்டின்னா அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, மிஸ் சொல்லுவாங்க. இருந்தாலும் இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு யோசிப்பாரு. யோசிக்கும்போது என்ன ஆகும்னா, அ தப்பு தப்பான வழியில அதாவது எதனால அந்த பையன் மேல அவருக்கு இன்னொரு கன்சர்னும் வரும்னா, சின்ன வயசுல ஜார்ஜ் எப்படி இருந்தாரோ, அதே மாரி தான் அந்த பையனும் இருப்பான்றது ஜார்ஜுக்கு நல்லா தெரியும். ஸோ பார்த்தே சொல்லிருவாரு. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேனோ, நீ அதே மாரி இருக்க. என்ன திரும்ப என் பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் உனக்கு நல்ல வழிய காட்டுவாருன்னு போயிருவாரு. ஸோ அடுத்த நாள் இறந்துருவாரு. ஸோ இந்த மாரி இருக்கிற பசங்களோட லைஃப்ப மாத்தணும்னு ஜார்ஜ் ஃபோர்மன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெரிய பில்டிங்க ரென்ட்‌டுக்கு எடுப்பாரு. அங்க ஒரு ஃபுல் ஜிம்ம ஆரம்பிப்பாரு. ஸோ பேஸ்கெட் பால், ஜிம்மு, பாக்ஸிங் இந்த மாரி எல்லாமே இருக்கிற மாரி ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி நல்லா நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கான சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் எல்லாமே ஃபோர்மேன் முதல்ல ஜெயிச்சார்ல, அந்த காசெல்லாம் அவர் ஃப்ரெண்டு இது ஸ்டாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கரண்ட் இருக்காது. அந்த இடத்துக்கு சீல் வைக்கிற நிலைமை வந்துரும். என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து அ லைஃப் டைம் ஸ்டாக்ஸ் அப்புட்ன்னு சொல்லி போட்டது வந்து அது ஒரு கேம்பிளிங் ஸ்டாக்ஸ் மாரி. வரலாம், வராமலும் போகலாம். அ எல்லாம் ஏமாத்தப்பட்டோம் அப்படின்ற மாரி போயிரும். ஸோ ஜார்ஜ் ஃபோர்மனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த இடத்த மூடுற நிலைமைக்கு வந்துரும். ஆனா ஃபோர்மேனுக்கு அது வந்து சுத்தமாவே ஒரு மாரி இதா இருக்கும். அவரு பாஸ்டர், ப்ரீச்சர் இருந்தாலுமே, அவருக்கு ஆரம்பிச்ச காலம் எது ஸ்போர்ட்ஸ். ஸோ அவர மாரியே இருக்கிற பசங்களோட வாழ்க்கைய அவர் மாத்தணும்னு நெனச்சு இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவர் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணதும் அவர் ஃப்ரெண்ட் மேல ரொம்ப கோவம் வரும். போய் அவர புடிப்பாரு. "என்ன மன்னிச்சிடு நான் தெரியாம பண்ட்டேன். எனக்கு இப்படி ஆகும்னு தெரியல. நான் ஏமாந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி அவரு அழுவாரு. ஃபோர்மேன் அவரையும் கட்டி புடிச்சுட்டு, "சரி ஓகே" அப்படின்ற மாரி இருக்கட்டும் அப்படின்னு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம்ன்னு." ஸோ இன்னும் எவ்வளோ வேணும்னு கேட்டா அவங்க சேவிங்ஸ்ல இருக்கிறதெல்லாம் தாண்டி அவங்க சேவிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஃபோர்மேனுக்கு அதிகமா காசு தேவைப்படும். ஸோ ஃபோர்மேன் என்ன பண்ணுவாரு, அடுத்து டிவி ஆட்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா அவரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் தானே. ஸோ டிவி ஆட்ஸ் பண்ணுவாரு. நெறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. ஸோ அந்த இதுல எல்லாம் என்ன ஆகும்னா, அவருக்கு காசு கிடைக்கும். ஆனாலும் எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்காது. ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பெரிய அமௌண்ட்டா தேவைப்படும். ஸோ பேங்க் கிட்ட இருந்து எல்லாமே வேணும். பேங்க் கிட்ட இருந்து குடுக்கணும்னா நெறையா வேணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஃபோர்மேன் யோசிப்பாரு. திரும்பவும் என்ன பண்ணா காசு வரும் அப்படிங்கையில, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதா தான் வரணும். என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல அவர் எப்படி பணம் சம்பாரிச்சாரோ, அதே மாரி தான் திரும்ப சம்பாரிக்க முடியுன்ற எண்ணம் அவருக்கு வரும். அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க, "நீ என்ன சொல்ற? நீ சண்ட போடுறதெல்லாம் விட்டுட்டேன்னு நெனச்சேன்." அப்பன்னா, இப்போ நான் இருக்க நிலைமைக்கு எனக்கு காசு வேணும். அது எப்படி வேணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இது மட்டும் தான். ஸ்போர்ட்ஸ்ல தான் நான் ஜெயிக்க முடியும். இதுல ஜெயிச்சா தான் உண்டு. நான் திரும்பவும் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட்டுக்கு நான் விளையாட போறேன்." அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? 73 டூ 74 ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்ல இருந்தவரு, திரும்ப வருவாரு. ஒரு 16, 17 வருஷத்துக்கு அப்புறம் வருவாரு. 16, 17 வருஷம் கேப்பு. திரும்ப அவங்க கோச் கிட்ட போய் கேட்பாரு. கோச் கிட்ட கேட்டா, அ ஆரம்பத்தில அவங்க கோச் இவருக்கு சொன்ன பல வார்த்தைகள்லாம், இவரு திரும்ப அவங்க கோச் கிட்ட சொல்லுவாரு. "இந்த உலகத்திலேயே வேற யாரும் இல்ல. நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கோம்னு நெனச்சுக்குவோம். ஸோ அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு?" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. ஸோ அவங்க கோச் சொல்லுவாரு, "இப்ப நீ எத்தன கிலோ இருக்க? இத்தன கிலோ கம்மி பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் பார்க்கலாம்." ஃபோர்மன் திரும்ப அவரோட ரொட்டீன் லைஃப்ப ஆரம்பிப்பாரு. அ அதாவது ரொட்டீன் லைஃப்னா, சின்ன வயசுல ஒரு பிராக்டிஸ் எடுத்த மாரி ரன்னிங் பண்ணுவாரு. வெயிட்ட கம்மி பண்றதுக்கு எல்லாம் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட்டு இப்ப இருக்க மெசேஜ் என்னன்னா, சில அழகான விஷயங்களும் இருக்கும். என்னன்னா, ஆ ஆரம்பத்துல நம்ம ஒரு நல்ல விஷயமோ, அழகான விஷயமோ தொலைச்சுட்டோம்னா,
அங்கேயே லைஃப் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்றதும் கிடையாது. அதுக்கடுத்து இன்னும் அழகானதும் வரும் அப்படின்றத இது நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ அ அவரோட முதல் மிசஸ் ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும், இவரு பண்ண தப்புனால அவங்க போனாலும், 2வது வர மிசஸ் மறுபடியும் ரொம்ப நல்லவங்களாவும், ரொம்ப பாசம் உள்ளவங்களாவும் அவங்களுக்கு வந்து சண்டைனாலே புடிக்காது. ரொம்ப கடவுளோட பக்தியில அவங்களும் இருக்கிறவங்க. ஸோ சர்ச்சில சந்திச்சுக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு வருவாரு. ஸோ திரும்ப இவர் வாழ்க்கையில ஒரு நல்லது பண்ணணும், முன்னேறணும். திரும்ப அதுக்கான வழி என்ன ஸ்போர்ட்ஸ்ல போய் ஜெயிச்சு சண்டை போட்டு வரணும்னு. ஸோ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இவர சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இவருக்கான ஃபுட் கண்ட்ரோல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இவரு வெளியில பிராக்டிஸ் இந்த மாரிலாம் பண்ணுவாரு. வெயிட்ட குறைப்பாரு. ரொம்ப லூஸ் பண்ணுவாரு. லூஸ் பண்ணிட்டு வருவாரு. வந்துட்டு திரும்பவும் எல்லாருமே ஒரு மாரி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா, ஃபோர்மேனோட உருவமே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா, சொல்றேன் இல்லைங்க, ஒரு 20 வருஷம் கேப்பு. அதாவது அவர் அப்ப ஜெயிக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 28, 25 வயசு பக்கம் இருக்கும். அப்ப 20 வருஷம் கேப்லாம் ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்க. 17 வருஷம் கேப்லாம். 40, 42 வயசு பக்கம் அவரு வந்துருவாரு. ஸோ, அப்ப அவரோட தோற்றம் எப்படி இருக்கும்? ஆள் ரொம்ப இத்தனைக்கும் வெயிட்டும் அதிகமா ஓவரா போட்டிருப்பாருன்னு சொல்றேன்னா, ஆள் ரொம்ப பெரிய ஆள் வேற. ஆள் உடம்பு போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருப்பாருங்க. உடம்ப கம்மி பண்ணிட்டு வருவாரு. ஸோ ரிங்குக்குள்ள போகும்போது அவரு ஜாக்கெட்ட கழட்டினா தான் எல்லாரும் சிரிப்பாங்கன்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி ரொம்ப எல்லாரும் சிரிப்பாங்க. ஜார்ஜ் ஃபோர்மன் வந்து ரொம்ப இதா இருப்பாரு. திரும்பவும் ஃப்ரீக்வென்ட்டா ஜெயிப்பாருங்க. ஃப்ரீக்வென்ட்டா ஜெயிப்பாரு. பட் நாக் அவுட்ல ஒரு சில மேட்ச் ஜெயிப்பாரு. ஆனாலும் ஜெயிப்பாரு. ஜெயிக்காம இருக்கவே மாட்டாரு. ஸோ இப்படியே ஜெயிச்சு, ஜெயிச்சு அப்ப வந்து மோரோர் அப்டின்ற ஒருத்தர் ஹெவிவெயிட் சாம்பியனா இருப்பாரு. ஆ என்னோட அவரோட ஃபுல் நேம் மறந்துட்டேன். மோரோர்ன்னு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. மோரோர் அந்த மாரி தாங்க வரும். ஸோ அவரு தான் ஹெவிவெயிட் சாம்பியனா இருப்பாரு. மோகம்தலி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 வருஷம் கேப்புங்க. மோகம்தலிலாம் அடிச்சு டக்கு டக்குன்னு வந்துருவாங்க அடுத்தடுத்தெல்லாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ரேண்டமா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மோதார்ன்னு ஒருத்தர் தான் அப்ப ஹெவிவெயிட் சாம்பியனா இருப்பாரு. அவரு கூட மேட்ச் நடக்கும். ஃபோர்மேன் 8 ரவுண்டு, 9 ரவுண்டு கொண்டு போவாரு. அதே மாரி அ மோரர் அடிப்பாரு. மோரர் அடிக்கிற அடியெல்லாம் ஃபோர்மேன் வாங்குவாரு. திரும்ப ஃபோர்மேன் பஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாரு. 8வது ரவுண்டுக்கு மேல 8வது ரவுண்டு, 9வது ரவுண்டுக்கு மேல பண்ண ஆரம்பிப்பாரு. ஃபோ ஃபோர்மேனோட பஞ்ச் அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். தாக்கு புடிக்க முடியாம கீழ விழுகிறவரு எந்திரிக்க மாட்டாரு. 10 கவுண்ட் முடியும். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஃபோர்மேன் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட் அடிப்பாருங்க. யோசிச்சு பாருங்க. 20 வருஷங்க. முடியுங்களா? 27 வயசு, 28 வயசுல ஜெயிச்ச ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட் ஜெயிச்சவரு. 20 வருஷத்துக்கு அப்புறம் 40 வயசு, 45 வயசுல திரும்ப வந்து அடிக்கிறாரு. 1993-94ல மறுபடியும் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனா மாறுறாருங்க. பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன். அப்பா! எப்புட்ருக்கும்? எனக்கு இது வந்து அவரு லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்து அவரு ஜெயிச்சாரு. அது பெருசு அது எவ்வளோ பெருசோ, அத விட 20 வருஷமா தன் வாழ்க்கையவே வேற மாரி மாத்திட்டு, கடவுளுக்கு அர்ப்பணிச்சு போன ஒரு ஜார்ஜ் எட்வர்ட் ஃபோர்மேன் தான், அ கடவுள தாண்டி என்ன மாரி இருக்க பசங்களோட வாழ்க்கை மாறணும்னு ஜிம் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜிம் லாஸ்ல போகுது. லாஸ்ல போன ஜிம்ம திரும்ப அவர் மீட்டெடுக்கணும். காசு வேணும். காசுக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி அவரோட கோவம் தான். அந்த கோவம் என்னவா மாறுச்சு? ஸ்போர்ட்ஸா மாறுச்சு. பாக்ஸிங்ல வந்தாரு. பாக்ஸிங்ல வந்து ஜெயிச்சாரு. ஸோ திரும்ப பாக்ஸிங்ல போய் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுல தான் பணம் கொண்டு வர முடியும். திரும்பவும் ஜெயிக்கிறாரு. ஜெயிக்கிறவரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அடிக்கிறாரு. அடிச்சு திரும்ப இன்னொரு வருஷம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட்ட ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சவரு திரும்ப அவரோட பழைய எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறாரு. அதாவது பேங்க்குக்கு தேவையான காச விட அதிகமான காசு. பல வருஷங்களுக்கு அவங்க அந்த அகாடமிய ரன் பண்ற அளவுக்கு காசு இருக்குங்க. அ இத்தன வருஷம் தான் கணக்கு பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு ஜார்ஜ் ஃபோர்மன் அதிக அளவுக்கு காசு சம்பாரிப்பாரு. சம்பாரிச்சு திரும்பவும் அந்த இது பண்ணுவாரு. ஸோ, முகமது அலிக்கு அந்த அகாடமில ஒரு இடமும் இருக்கும். லைப்ரரின்னு நெனைக்கிறேன். லைப்ரரியா, ஸ்டடி ஹாலான்னு என்னமோ ஒண்ணு இருக்குங்க. ஸோ, எதிரி எப்படி எந்த அளவுக்கு எதிரியா இருந்தவங்க அப்படியே மாறுறாங்கன்றதெல்லாம் கதையா இருக்கும். இடையில ஒரு சின்ன பாயிண்ட்ட மட்டும் மறந்துட்டேன். எனக்கு அது சொல்லணும்னு இடையில ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நடுவுல இதா வந்துகிட்டு இருக்கும்போது, வந்துட்டு இருக்கும்போது சொல்ல வேணாம். ஒரு பாஸ்டரா போகலாம் அப்படின்னு முடிவு பண்றார்ல, கடவுள் என் வாழ்க்கைய மாத்திட்டாருன்னு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவரோட பாவத்த போக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, போய் எல்லாத்துட்டயும் மன்னிப்பு கேட்பாரு. அவங்க ஃபர்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் கிட்ட கேட்பாரு.
அப்புறம் முகமது அலி கிட்ட கேட்பாரு. என்ன சொல்ற? உனக்கு சான்ஸ் வேணும்னா நீ திரும்ப வந்து டைரக்ட்டாவே கேளு. இவங்க கூட சண்டை போட்டுட்டு வா. நான் உனக்கு திரும்ப சான்ஸ் தரேன் அப்படின்ற மாரி முகமது அலி சொல்லுவாரு. இல்ல நான் சண்டை போடுறத விட்டுட்டேன். நான் பாக்ஸிங் விட்டுட்டேன். ஃபுல்லாவே குவிட் பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரு. அவங்க மிஸ்ஸஸ் கிட்டயும் மன்னிப்பு கேட்பாரு. முகமது அலிட்டயும் மன்னிப்பு கேட்பாரு. நான் உன்ன உண்மையாலுமே ரிங்குக்குள்ள வச்சு முகமது அலிட்ட சொல்லுவாரு. நான் உண்மையாலுமே உன்ன ரிங்குக்குள்ள வச்சு கொல்லணும்னு நெனச்சேன். ஆனா அது என் தப்பு தான். அப்ப நான் இப்ப திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி முகமது அலிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ உண்மையாலுமே நீ மாறிட்டியா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் பாக்ஸிங்க விட்டுட்டேன். என்னப்பா நீ நானும் இருந்தா தான் நெறைய சம்பாதிக்க முடியும், பண்ண முடியும் அப்படின்ற மாரி நெனச்சேன். அப்படின்ற மாரிலாம் மோகன் சொல்லுவாரு. ஸோ எப்படி இருந்த ஒருத்தருக்கு எப்படி மாறுறாரு அப்படின்றது தான். இந்த பிக் ஜார்ஜ் ஃபோர்மன் ஏன் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, இதுதாங்க ரீசன். ரொம்ப முடியாத இடத்துல இருக்கவரு. அதாவது ரொம்ப பஞ்சத்துல, அவங்க லைஃப்லயே ஒரு பிரெட் ஒரு பன்னு கிடைக்குதுன்னா, அத 4 ஸ்லைஸா பண்ணி, அவங்க கூட பொறந்தவங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதான். ஸோ ஒரு இதுல பசி அடங்கிருமா? இவ்வளவுதான். இதுதான் அவங்க மீல். இதுல பசி அடங்குமா? அந்த இடத்துல இருக்க ஒருத்தர், அவரோட லைஃப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குரோ பண்ணி வர்றாரு. ஸோ யங் மேனா இருக்கும்போது, அ ஸ்போர்ட்ஸ்ல உள்ள வந்து அடிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகுறாரு. பெரிய விஷயம் இல்ல. எனக்கு யங் மேனா இருக்கும்போது, அந்த எல்லாத்துக்கும் இருக்க சுறுசுறுப்பு, இதெல்லாமே இருக்கும். ஆனாலும் 20 வருஷம் கழிச்சு 40 40 பிளஸ் 45 பிளஸ் ஆனதுக்கு அப்புறம், திரும்பவும் அதே ஃபோர்ஸோட அவரு ஜெயிக்கிறாருங்க. ஹெவிவெயிட் சாம்பியன 20 வருஷத்துக்கு அப்புறம் அவரு விட்ட ஹெவிவெயிட் சாம்பியன 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப புடிக்கிறாரு. பெரிய அதே ஹெவிவெயிட் சாம்பியனா மாறுறாருங்க. 2003ல ஒரு ஹால் ஆஃப் ஃபேமா வர்றாரு. அதே பாக்ஸிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஹால் ஆஃப் ஃபேமா அவரு வர்றாரு. இது வந்து ஹிஸ்டரி. ஸோ வந்து அங்க அவரு ஜெயிச்சதோட அந் அந்த அவரு இதெல்லாம் அகாடமிலாம் திருப்புறார்ல, அதோட பிக் ஜார்ஜ் ஃபோர்மன் எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அவரோட ஹிஸ்டரி தான். அ 20 வருஷத்துல ஜெயிக்கிறாரு இல்லைங்களா? 20 வருஷம் கேப்ல ஜெயிக்கிறார்ல. பிக் ஜார்ஜ் ஃபோர்மன் தான் லைஃப்லயே ஆ 45 மேட்ச், 60 மேட்ச் என்னமோ எவ்வளவோ விளையாண்டுருக்காருங்க. வெறும் 5 மேட்ச் தான் அவரு தோத்துருக்காரு. மீதி அத்தனையுமே அவரு ஜெயிச்சிருக்காரு. 5 மேட்ச் தான். 60 மேட்ச் சம்திங் நெனைக்கிறேன். அத்தனையும் ஜெயிச்சிருக்காரு. 1 மேட்ச் அதாவது வெறும் 5 மேட்ச் தான். அவர் தோத்தது வெறும் 5 மேட்ச் தான். ஸோ பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன் அதாவது பாக்ஸரா இருக்கிறவங்களும், பாக்ஸிங் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் முகமது அலி எந்த அளவுக்கு தெரியுமோ, அதே அளவுக்கு பிக் ஜார்ஜ் ஃபோர்மனையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. மிகப்பெரிய ஆள் தான் அவரும். சாதாரண ஆள் கிடையாது. தான் வாழ்க்கையே வேற ஒரு ட்ராக்ல கொண்டு போக நெனச்சவரு, சில பசங்களுக்காக அவனுங்க தப்பான வழியில போறாங்க, என்ன மாரி இருக்காங்க. திரும்ப அந்த பசங்களுக்காக திரும்ப போன வழிய விட்டுட்டு திரும்ப பாதியில வர்றாரு. வந்து திரும்ப அந்த இடத்த பிடிக்கிறாரு. மறுபடியும் ஹெவிவெயிட் சாம்பியனா மாறுறாரு. மாறி ஜெயிக்கிறாருங்க. உண்மையாலுமே ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ல பிக் ஜார்ஜ் ஃபோர்மன் ஒரு மிகப்பெரிய ஆள் தாங்க. எனக்கு அப்படியே அந்த படம் பார்த்துட்டு அவரோட ஹிஸ்டரியெல்லாம் படிக்கும்போது உண்மையாலுமே அவருக்கு சல்யூட் பண்ணணும்னு தான் தோணுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து தான் அவர் ஹிஸ்டரியில சொன்னேன் 2003ல ஹால் ஆஃப் ஃபேமா அவரு அதே பாக்ஸிங்கோட அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அவரு இதாகுறாரு. ஸோ இப்படித்தான் அவரோட லைஃப் போகுது. ஆ இதே மாரி நல்ல கன்டென்ட்ல, நல்ல படத்தோட அடுத்த படத்துல சந்திக்கலாம். ஃபோர்மேன் பத்தி பேசும்போது எனக்கு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தான் தோணுது. பட் வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த் ஆயிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் டாட்டா பை ஃப்ரம் நான் உங்கள் பிரவீன்.